வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பொங்கல் பரிசு குறித்து ஒரு முக்கியமான தகவல் தான் பார்க்க போகிறோம். இது என்ன தகவல், என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இது போன்ற முக்கியமான தகவல் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் ஒவ்வொரு வருடமும் மக்கள் அனைவரும் பொங்கல் பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாடும் வகையில் அரசு சார்பில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. அதே சமயம் கடந்த 2 வருடங்களாக பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கப்பணமும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் 2025ஆம் ஆண்டில் பொங்கல் பண்டிகையின் போது ரொக்கப்பணம் எதுவும் வழங்கப்படவில்லை. நிதி பற்றாக்குறை காரணமாக பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டுமே வழங்கப்பட்டது. இப்படியான நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதால் 2026ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையில் ரொக்கப்பணம் வழங்க அரசு திட்டமிட்டுள்ளதாக சமீப காலமாக செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளது. இந்நிலையில் 2026 பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கம் ரூபாய் 3000 அல்லது 5000 வழங்க தமிழக அரசு ஆயத்தமாகி வருவதாக தனியார் நாளிதழ் செய்தி ஒன்று வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக தலைமைச் செயலக வட்டாரத்தில் விசாரித்த போது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பில் பணம் வழங்குவதற்கான சாத்தியக்கூறு நிதி ஆதாரங்களை சேகரிக்க அரசு அறிவுறுத்தியுள்ளதாம். பொங்கல் பரிசு குறித்து ஓரிரு நாட்களில் அறிவிப்பு வெளியாகலாம் என தகவல் வெளியாகியுள்ளது.